எதிர்மறையான கனவுகள் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் காட்டவில்லை, அதை நடக்க விடாமல் நீங்கள் மாற்ற முடியும் என்பதற்காகவே அவர் காட்டுகிறார். வாசிப்போம். 33:15. எப்படி தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாத்துக்கும் மேல மீட்கும் பொருள் இருக்கிறது. யாராவது உங்களுக்கு எதிர்மறையான ஒரு தரிசனம் சொன்னாங்க, இல்ல நீங்களே எதிர்மறையா ஒரு சொப்பனம் பார்த்துட்டீங்க சார், உங்க வீட்டுல யாரோ சாகுற மாதிரி, உங்க குடும்பத்தில் யாரோ வியாதிப்படுற மாதிரி இப்படி பார்த்துட்டீங்கன்னா இது நடந்துருமோ நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க சொல்லணும், மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். வாசிப்போம். கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி, கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இங்க பாருங்களேன், நடக்க போற ஆபத்தை கர்த்தர் காட்டுவாரு அப்படின்னு எலிகு பேசுறாரு. கர்த்தர் என்ன செய்வாரு, நடக்க போற காரியத்தை காட்டி இப்படி எல்லாம் நடக்குதுப்பா, உன் செயலை மாத்திக்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி சொல்றதுக்கு என்னென்ன வார்த்தை வருது? ராக்காலத்திலே தரிசனம் நம்பர் 1, தரிசனம் நம்பர் 2 சொப்பனம். மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி நம்பர் 3 வெளிப்பாடு. ஒன்னு சொல்லுங்க, தரிசனம், 2வது சொப்பனம், 3வது வெளிப்பாடு. அதை அவர்களுக்கு வரும் தண்டனை 4 தண்டனை. முத்திரை போடுகிறார். முத்திரை போட்டா அதை மாற்றவே முடியாது. ஒரு தரிசனம் எல்லாம் சொல்லுங்க, அப்புறம் ஒரு சொப்பனம் எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு வெளிப்பாடு பைபிள திறந்தவங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த மூளையும் கொடுத்து உங்களுக்கு முத்திரையே போட்டார், உனக்கு இது நடக்க போகுதுன்னு. இந்த விஷயத்த தேவன் மனுஷனுக்கு சொல்லும் போது 100% அவனை தப்பு வைக்கிறது தான் சொல்றாராம். எதிர்மறையான கனவுகள் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் காட்டவில்லை, அதை நடக்க விடாமல் நீங்கள் மாற்ற முடியும் என்பதற்காகவே அவர் காட்டுகிறார். என் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான எதிர்மறையான தரிசனங்களை நான் தேவனுடைய கிருபையினாலே மாற்றி இருக்கிறேன். அது விட்டிருந்தா நடந்திருக்கும், அது விட்டிருந்தா நடந்திருக்கும். ஆனா அத தேவன் எனக்கு சொன்னதுனால அதை நடக்க விடாம தடுத்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு எல்லாம் எதிர்மறையா வந்தா உடனே காலை எந்திரிச்சு கையை தட்டி ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயான்னு சொல்லிடணும்.